இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கட்டிங் மெட்டல் யூஸிங் CO2 அண்ட் Nd:Arc லேசர் பீம். லேசர் கட்டிங் ஒரு தெர்மல் கட்டிங் ப்ராசஸ். லேசர் பீம் லேசர் டிவைஸில் க்ரியேட் ஆகும். அதுக்கப்புறம் நாசில் மூலமாக ஒர்க் பீஸோட டைரக்ஷனில் லேசர் பீம் ஃபோக்கஸ் பண்ணும். லேசர் பீம் மெட்டீரியல் மேலே ஃபோக்கஸ் ஆகும்போது மெட்டீரியல் கட் ஆகும், வேப்பரைஸ் ஆகும். நாசிலில் இருந்து வரும் கேஸ் மெல்ட்டான மெட்டீரியலை கட்டிங் க்ரூவிலிருந்து ரிமூவ் பண்ணும். லேசர் பீம் கட்டிங் டெக்னாலஜியோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா ஹை கன்சன்ட்ரேஷன் ஹீட் சோர்ஸ் அண்ட் ஹீட் பவுடர் டென்சிட்டி. இதனால் ரொம்ப அக்யூரேட்டாக கட்டிங் பண்ண முடியுது. லேசர் பீமோட பவுடர் kW/ஸ்கொயர் சென்டிமீட்டர் ரேஞ்சில் இருக்கும். இதை ஹை கன்சன்ட்ரேஷன் ஆஃப் பவுடர்னால லேசர் பீம் ரொம்ப ஸ்மால் ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். லேசர் பீம் ஒர்க் பீஸோட சர்ஃபேஸில் அப்சர்வ் ஆகும். ஃபிசிக்கல் டெர்மினாலஜியில் சொன்ன லேசர் பீம் அப்சர்வ்ட் ஆகும். மெட்டீரியலோட அப்சர்ப்ஷன் டிகிரி லேசர் லைட்டோட வேவ்லென்த்தை டிபெண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் CO2 லேசர் பீம் வேவ்லென்த் கிளாஸ் அண்ட் சர்க்கம்க்கு சூட்டபுளாக இருக்கும். மெட்டீரியல் அப்சர்வ் பண்ணி எனர்ஜி அதிகமாக இருந்தால் கட்டிங்க்கு அவைலபிளாக இருக்கும் எனர்ஜியும் அதிகமாக இருக்கும். இந்த எக்ஸாம்பிளில் ஆக்சைடு கிளாஸை CO2 லேசரும் பண்ணி கட் பண்ண முடியும். மெட்டீரியல்ஸுக்கு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் மேட்டர் மேலே சர்ஃபேஸ் யூஸ்ஃபுல்லி லேசர் பீமை ரிஃப்ளெக்ட் பண்ண அதுக்கு லேசர் பீமோட மேக்ஸிமம் எனர்ஜி மெட்டீரியலுக்கு என்ட்ரி ஆகுது. டயக்ராமில் மெட்டல்ஸுக்கு அப்சார்ப்ஷன் டிகிரி வேவ்லென்த்தை பொறுத்து எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு காமிக்கிறாங்க. ரொம்ப ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பவர் இருந்தால் மட்டும் தான் லேசர் ஃபோர்ஸ் ஒர்க் பீஸில் கட்டிங் ப்ராசஸில் ஸ்டார்ட் பண்ண முடியும். லேசர் கட்டிங் ஆல்மோஸ்ட் எல்லா மெட்டீரியலுக்கும் சூட்டபுள். எக்ஸாம்பிள் மெட்டல், பிளாஸ்டிக், வுட், கார்ட்போர்ட் அண்ட் செராமிக்ஸ். மெட்டீரியலை லேசர் கட் செய்யும்போது லேசரோட எனர்ஜி மெட்டீரியலுக்கு அப்சார்வ் ஆகி மெட்டல் மெல்ட் பண்ண இல்லை வேப்பரைஸ் பண்ண யூஸ் ஆகும். லேசர் கட்டிங் ப்ராசஸுக்கு ஹை ஸ்ட்ரென்த் ஸ்கின்னி சர்ஃபேஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெட்டல் இருந்தாலும் யூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் டைட்டானியம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அலுமினியம், காப்பர், நிக்கல். ஸ்டீல் ஒரு ஸ்பெசிஃபிக் கேஸ். ஃப்ளேம் கட்டிங் ப்ராசஸில் ஆக்சிஜன் யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சிஜன் ஸ்டீமில் அயன் பேர்ன் ஆகும். ஆக்சிஜன் இல்லாமல் இருக்கும் சுச்சுவேஷனை விட ஆக்சிஜன் ப்ரெசன்ஸில் கட்டிங் ப்ராசஸ் ஃபாஸ்டராக நடக்கும். அடிஷ்னல் ஹீட் கட்டிங் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண இதை லேசர் ஃப்ளேம் கட்டிங் ப்ராசஸோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். இந்த லேசர் கட்டிங் மெத்தடில் 30 mm திக்னஸ் வரைக்கும் மெட்டீரியலை கட் பண்ண முடியும். மிஷினில் இருக்கும் மோட்டாரை ஆக்சிஸ் லேசர் பீம் ரிக்வயர்ட் டைரக்ஷனில் மூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸ்ட்ரெயிட் கட் மட்டும் இல்லாமல் கர்வ்டு கட் அண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸையும் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த டாஸ்க்குக்கு ஆங்கிள் அட்ஜஸ்ட்மெண்ட் எலமெண்ட் அண்ட் சர்க்கிள் ஆக்சஸ் யூஸ் பண்ணுவாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு மல்டி ஆக்சிஸ் மோஷன் க்ரியேட் பண்ணுவாங்க. லேசர் கட்டிங்கோட மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா கட்டிங் வித் ரொம்ப ஸ்மாலாக இருக்கும், அப்ராக்சிமேட்லி 0.1 mm. இதனால் ஹீட் அஃபெக்டட் ஏரியாவும் ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ஆட்டோஜெனியஸ் ஃப்ளேம் கட்டிங் ப்ராசஸில் ஆக்சிஜன் ஒரு அசிட்டிலின் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் லேசர் கட்டிங்கில் டிஃப்ரெண்ட் கேஸஸை மட்டும் யூஸ் பண்ணலாம். கரண்ட்லி இந்த எக்யூப்மெண்ட்டோட பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குது. லேசர் கட்டிங் டெக்னாலஜி ஹை ப்ரிஃபெக்ஷன் அண்ட் ஹை குவாலிட்டியோட பர்ஃபார்ம் பண்ண முடியும். ரிசர்ச் கண்டினியூலி இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குது. ஹை பவர் லேசர் யூஸ் பண்ணும்போது கட்டிங் ப்ராசஸ் ஃபாஸ்டராக நடக்குது. இதனால் ப்ரொடக்டிவ் இம்ப்ரூவ் ஆகுது. CO2 லேசர் பீம் கட்டிங்க்கு யூஸ் பண்ணும்போது யாக் லேசரும் யூஸ் பண்ண முடியும். யாக் லேசர் மெட்டல் ஆப்ஜெக்டில் ஃபைன் கட் ப்ரொடியூஸ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த லேசர் கட்டிங் ப்ராசஸில் ஃப்ரீ பேர்ன் ப்ரொடியூஸ் ஆகலாம். அதனால் அடிஷ்னல் மிஷினிங் ஆர் ஃபினிஷிங் ப்ராசஸ் தேவை ரொம்ப கம்மி.
இந்த வீடியோவில் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் எலமெண்ட்டை லேசர் கட்டிங் மிஷின் யூஸ் பண்ணி கட் பண்ணுறதை காமிக்கிறாங்க. ஹை குவாலிட்டி அண்ட் எக்கனாமிக்கல் கட்டிங்க்கு டயோட் பம்ப்டு என்டி யாக் லேசர் ப்ரிஃபர்டாக இருக்கும். இந்த ஒர்க் பீஸை ஹை ப்ரெஷர் கண்டிஷனில் ப்ரிப்பேர் பண்ணும்போது லேசர் பீமுக்கு தேவையான குவாலிட்டி அண்ட் எக்கனாமிக்கல் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். லேசர் கட்டிங் ப்ராசஸுக்கு ஹை ப்ரிசிஷன், ஹை ப்ரொடக்டிவிட்டி அண்ட் லெஸ் மெட்டீரியல் வேஸ்ட் இருக்கும். இதனால் மாடர்ன் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் லேசர் கட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெக்னாலஜியாக இருக்குது. ஓவராலாக பார்த்தா லேசர் கட்டிங் ஒரு மாடர்ன் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். இதில் கான்சன்ட்ரேட்டட் லேசர் பீம் யூஸ் பண்ணி மெட்டீரியலை மெல்ட் ஆர் வேப்பரைஸ் பண்ணி ரெக்வயர்ட் ஷேப்பில் கட் பண்ணுவாங்க. இதோட மெயின் அட்வான்டேஜ் ஹை அக்யூரசி, ஹை ஸ்பீட், லெஸ் மெட்டீரியல் வேஸ்ட் அண்ட் குட் கட்டிங் குவாலிட்டி. அதனால் ஆட்டோமொபைல், ஏரோஸ்பேஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் லேசர் கட்டிங் வைட்லி யூஸ் பண்ணப்படுது. தேங்க்யூ.